அண்மைச் செய்தி. மா விவசாயிகளுக்கு ஆதரவாக கிருஷ்ணகிரியில் அதிமுக உண்ணாவிரத போராட்டம் அறிவித்திருக்கிறது. மா விவசாயிகளுக்கு ஆதரவாக அதிமுக தரப்பில் உண்ணாவிரதம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. மா சாகுபடி விவசாயிகளின் துயரங்களை போக்குவதற்கு அரசு முன்வரவில்லை என்று குற்றம் சாட்டி ஒருங்கிணைந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் சார்பில் அதிமுகவினர் வரும் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கிருஷ்ணகிரி பேருந்து நிலையம் அருகே காலை 9 மணி முதல் 5 மணி வரை உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. மாங்கூழ் தொழிற்சாலைகள் கிலோ ஒன்றுக்கு 4 முதல் 5 ரூபாய் மட்டுமே தரம் முன்வருவதாக விவசாயிகள் கவலையுடன் கூறி வருகின்றனர் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, மா விவசாயிகள் கொள்முதல் விலையாக மாம்பழம் கிலோ ஒன்றுக்கு 13 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும், பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மா விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டு இருக்கின்றார். மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் உட்பட தமிழகம் முழுவதும் மா விவசாயிகள் நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக தீர்த்து வைக்காத இந்த அரசை கண்டிக்கின்றோம் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர், அதிமுக சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்ட கழகம் சார்பிலே வரும் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9 மணி முதல் 5 மணி வரை கிருஷ்ணகிரி பேருந்து நிலையம் அருகே இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் எனவும், KP முனுசாமி தலைமையிலும் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி உள்ளிட்ட அந்த நிர்வாகிகள் முன்னிலையிலும் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்றும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அரசு நிர்வாக திறனற்று இருப்பதாகவும், மா விவசாயிகள், மாம்பழ வியாபாரிகள், பல்வேறு தரப்பட்ட தொழிலாளர்கள் உட்பட பொதுமக்கள் அனைவரும் இதில் பங்கேற்க வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.